நமஸ்காரம். ஆழ்வார்கள் 11, இன்னும் 2 பேரை சேர்த்தால் 12. தெய்வமாக எம்பெருமான், அவனையே தங்களுக்கு தெய்வமாகவும் குருவாகவும் கொண்டவர்கள் 10 பேர். ஆனால் மதுரகவி ஆழ்வாரும் ஆண்டாளும் தங்கள் ஆச்சாரியன், மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வார், ஆண்டாளுக்கு தந்தையார் பெரியாழ்வாரே, அவர்கள் இருவரும் தான் ஆச்சாரியர்கள். அவர்களையே தெய்வமாக கொண்டவர்கள் அந்த 2 ஆழ்வார்களும். இந்த 12 பேரிடத்தில் ஒற்றுமை, பெருமான் திருவடிகளில் சரணாகதியே ஒரே வழி, அவரிடத்தில் பக்தி செய்ய வேண்டும், அவரே நம்மை திருவடி சேர்த்துக் கொள்வார், இது ஒரே கருத்து. ஆனால் இவர்கள் பிறந்தது, வளர்ந்தது எவ்வளவு வேறுபாடுகள்! முதல் 3 ஆழ்வார்களும் எந்த தாயின் வயிற்றிலிருந்தும் பிறக்கவில்லை, அயோனிஜர்கள். பூவிலும் கிணற்றிலும் பிறந்தனர், பொய்கையிலே பிறந்தனர். அம்மூவரும் அப்படி. திருமழிசை ஆழ்வார் ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்தார், ஆனால் அவர்கள் விட்டு விட்டு போய்விட்டனர். மற்றொரு தாய் தந்தையர் வளர்த்தனர். ஒரு பிறவியிலேயே 2 பிறவிகள். பிறக்கவே இல்லை முதல் மூவர், ஒரு தாய் வயிற்றில் பிறக்கவில்லை. திருமழிசை ஆழ்வார் 2 தாயாலே பெற்றும் வளர்க்கவும் பட்டார். நம்மாழ்வார் பிறந்தார், ஆனால் பிறந்தது தொடக்கமாகவே ஒரு குழந்தை நடக்கும் எதையும் நடத்தாமல், கைகால் உதைக்கவில்லை, அழவில்லை, பால் குடிக்கவில்லை, ஏதும் இல்லை. 16 ஆண்டுகளுக்கு தியானத்தில் போய் அமர்ந்து விட்டார், புளிய மரத்தடியிலே. இது நம்மாழ்வார். குலசேகர ஆழ்வார் க்ஷத்ரிய அரசர். ஆனாலும் ஏன் அரசனாக பிறந்தேன், எப்போது பெருமானுக்கு அடிமையாக அவருக்கு தொண்டு செய்பவனாக ஆவேன் என்று தன்னுடைய அரச பிறவியையே வெறுத்து அடியவனாக வேணும், அதுதான் பிறவி என்று ஆசைப்பட்டார். பெரியாழ்வார் பிறந்தார், ஆணாக பிறந்தார், சிறந்த பண்டிதர். ராஜ சபையில் சென்று வென்றார், வாதத்தில் வென்றார். ஆனால் எனக்கு குழந்தை கண்ணன், என்னுடைய குழந்தை. இவர் பகவானுக்கு குழந்தையாக பிறந்தது போக, பெருமானாகிற கண்ணனை தனக்கு குழந்தையாக நினைத்து தனக்கு பிறந்தவனாக கொண்டு யசோதை பாவனையில் பிள்ளைத்தமிழே பாடினார். 8வது தொண்டரடிப்புடியாழ்வார் பிறந்தார். ஏன் பிறந்தேன் என்று வெறுத்தார். வேதநூல் பிராயம் 100 மனிதர்தாம் புகுவரேலும் பாதி முறங்கிப் போகும் நின்னை 15 பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன். பட்டபாடெல்லாம் போதும். அவர் வாழ்க்கையில் வழிமாறி போனார், திருந்தி வந்தார். இனி பிறக்கவே வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டு பாடினார். திருப்பாணாழ்வார், நான் எப்படியோ பிறந்திருக்கிறேன், என் கால் ஸ்ரீரங்கத்து பூமியில் படக்கூட தகுதி இல்லை, வேண்டாம் என்று தென்திருக்காவேரி தெற்கு காவேரியினுடைய கரையிலேயே நின்று கொண்டு வீணையை மீட்டு பாடினார். ஆனால் என்ன நடந்தது? ஸ்ரீரங்கத்துக்குள் வந்தார், காலால் நடந்தில்லை. ஒரு பெரிய வித்வானாக இருந்த லோகசாரங்க முனிவர் அவரை தனக்கு வாகனமாக கொண்டு அவர் தோளிலே அமர்ந்து கொண்டு வந்து விட்டார். அது அவருடைய பெருமை. கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் பிறந்தார், வளர்ந்தார், எத்தனையோ ஆசைகளோடு இருந்தார். கையில் வேல் பிடித்து சண்டையிட்டார். ஆனால் அந்த வேலோடையே கடைசியில் தன் மனைவி குமுதவல்லி நாச்சியாரோடே எல்லா திவ்யதேசங்களுக்கும் போய் பாடி, அதற்கு முதலில் திருமந்திரத்தை நாராயண நாமத்தை பெற்று
எப்போது நாராயண நாமத்தை அடைந்தேனோ அப்போதுதான் பிறந்தேன்னு பிரகடனப்படுத்தி கொண்டார். பிறந்தபோது பிறக்கவில்லையாம். இப்போது நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்ற அந்த நாமத்தை பெற்று பிறந்தேன், ஞானத்தில் பிறந்தேன் என்று சொல்லிக் கொண்டார். மதுரகவி ஆழ்வார், நம்மாழ்வார் தான் தெய்வம் தேவு மற்றறியேன், நான் பிறந்ததே அவருக்காகத்தான் சொல்லி முடித்து விட்டார். ஆண்டாள், பெரியாழ்வாருக்கு பிறந்தேன், பெருமானுக்கு வாழ்க்கைப்பட்டேன், அவர் தொடர்பு என்ன கொடுக்குமோ கொடுக்காதோ தெரியாது, ஆனால் பெரியாழ்வாருக்கு நான் பிறந்தபடியால் அதுதான் எனக்கு எல்லாவற்றையும் ஏற்படுத்தி கொடுக்கும். விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்லபரிசி வருவிப்பரேல் அது காண்டும். பெரியாழ்வாருக்கு பிறந்தது வீணாகாது, அதுதான் எல்லா சிறப்பையும் பண்ணி கொடுக்கும் என்று தன் தந்தைக்கு பிறந்ததையே கொண்டாடி கொண்டார். ஒரே பெண்ணாக பிறந்தவர். ஆழ்வார்களில் ஒருத்தரே பெண்ணாக பிறந்தார். ஆண்டாள் சொன்னது, மற்ற பேர் ஆணாக பிறந்து பெண் தன்மையை ஆசைப்பட்டு பெருமானை கணவனாக அடைந்தனர். நாயிகா பாவத்தில் பாடினார்கள். எனக்கு அந்த தேவையும் இல்லை, பிறந்ததே பெண்ணாக பிறந்ததற்கு பெருமைப்படுகிறேன் என்று பாடினார். இப்படி 12 ஆழ்வார்களும் ஒரு கோணத்தவர்கள், ஒரு கருத்துடையவர்களாக இருந்தாலும் அவர்களிடையேதான் எத்தனை வேற்றுமை. அந்த வேற்றுமைகளுக்குள்ளே ஒற்றுமையை கண்டார்களே, அதுவே சிறப்பு. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.